இன்னைக்கு பாஜக பின்னாடி ஏராளமான பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் RSSனா என்னன்னு தெரியாது, சக்தி கேந்திரம்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சவெல்லாம் அண்ணாமலை. அப்புறம் பாஜக ஆதரவாளர்களுக்கு கோபம் வருமா வராது. இதை கேட்டா உடனே நீங்க எல்லாம் ராபிட் டாக்ஸ், வார் ரூம் வாரியர்ஸ் அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. தாவேகாவுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் துறவரம் மேற்கொள்ள வேண்டும். பாசிச பாஜகன்ட்டாங்க. அப்புறம் திமுக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக பத்தி பேசாம இருந்தாங்க. அதிமுக பத்தியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் பத்தி மட்டும் வாயே திறக்க மாட்டாங்க. பாஜக ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, காங்கிரஸ் ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவையும் திமுக சாலிடா ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா 29ல காங்கிரஸ் யாரும் மதிக்க மாட்டாங்க. இது என்ன சொன்னீங்க ரிப்பீட். 234 தொகுதிகளிலும் அவங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கு. எங்க நிஜமா சொல்றீங்களா இல்ல சும்மா ஏதாவது கலாய்க்கிறீங்களா? செய்திகள்ல சொல்றேன். பஞ்சாயத்து எலெக்ஷன் வச்சாதான் நடக்கும்னு நினைக்கிறேன். 234 ஜெயிக்கிறது தேமுதிக. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்று நம்முடன் அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் திரு அருண். வணக்கம் சார். வணக்கம் சிவா. தென்னவன் எங்கள் மன்னவன். எனக்கு அந்த திருவிளையாடல் தான் ஞாபகம் வருது. கொங்குதே வாழ்க்கை எஞ்சரை தும்பி. வெரி குட். நல்ல மாற்றம் தான். நேயர்களே, இந்த மாற்றம் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி சார். சில மாதங்களுக்கு முன்னாடி திரு எடப்பாடியாரை, அதாவது என்டிஏ கூட்டணியின் தலைவர் எடப்பாடியாரை தனிப்பட்ட முறையில் ஒருவர், பாஜகவை சேர்ந்த ஒருவர் எக்ஸ் தளத்தில் விமர்சித்தார் என்பதற்காக அவரை கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரை நீக்கினார். சோ இப்போது நயினார் நாகேந்திரன் தவேகா தலைவர் விஜயை பற்றி கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டு தரக்குறைவான அர்த்தம் வரும் வகையில் பேசியிருக்கிறாரு. அது என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அது தரக்குறைவு அப்படின்னு சொன்னா, தரம் அப்படின்றத இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத வச்சுதான் பார்க்கணும் சிவா. நீங்க 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டை வச்சுலாம் இன்னைக்கு எடை போட முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவரு அந்த மாதிரி விமர்சனம் பண்ணாரு, அதனால நீக்கினாங்களே, இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா, இவர் தலைவர், அவரு கீழ்மட்டத்துல இருக்கவர். ஏங்க 2 பேரும் ஒன்னாயிர முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? மாமியார் உடைச்சா அது மண்குடம், மருமக உடைச்சா அது பொன் குடம். இந்த தென்னவன் சேனல் பேர் வச்சுட்டு தமிழக பழமொழி தெரியாம இருக்கீங்களே. சரி, அது ஒண்ணு. அடுத்தது, அந்த நீக்கப்பட்டதா சொன்னீங்கல்ல நிர்வாகி, அவர் யார பேசினார்? கூட்டணியின் தலைமை வகிக்கின்றவரை பத்தி பேசினார். இவர் யார பத்தி பேசுகிறார்? கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைச்சிருந்தாங்க, வராம அவர் டேக்கா கொடுத்துட்டார், அவரை பத்தி பேசியிருக்காரு. இப்படி குறைந்தபட்சம் தேடி பாத்தீங்கன்னா 6 வித்தியாசம் இருக்கும். நான் 2 சொல்லிட்டேன், மீதி 4 அது நண்பர்கள் தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அடுத்தது, இது நான் சொன்ன அது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நிறைய பேர் நிறைய தடவை இந்த மாதிரி பேசியிருக்காங்க சிவா. இது ஒன்னும் புதுசு கிடையாது. ஆனா பாஜக தன்னுடைய பாரம்பரியத்தை எப்போதும் பறைசாற்றும். நாங்க அந்த மாதிரி பேச மாட்டோம், எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. RSS கட்டுப்பாட்டுல வந்தவங்கிறது வாழ்க்கை முறை மட்டும் இல்ல, வார்த்தை கட்டுப்பாடுலயும் அவர் இருப்பாங்கிற நம்பிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பேசினது அதனாலதான் ஒரு கேள்வியா இருது. ஒண்ணு சொல்லிட்டா சொல்லுங்க. இவர் என்னது புஷி ஆனந்தோடைய அந்த பிடியிலிருந்து வர வேண்டும், இல்லைன்னா அந்த ஜான் ஆரோக்கியசாமி, அவர் யாருன்னு யாரும் பார்த்ததே இல்லை, அட்லீஸ்ட் நான் பார்த்தது கிடையாது ஒரு போட்டோ கூட, அவருடைய பிடியில் இருந்து வர வேண்டும், ஆதவ் அர்ஜுனா பிடியில் இருந்து வர வேண்டும் அப்படிலாம் கூட தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதையே தப்பா எடுத்துக்கல நீங்க, இதை மட்டும் ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? அதாவது மத்த இடத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, சரி, இப்ப அந்த சேலத்துல இந்த மாதிரிதான் யாரோ ஒருத்தர் அவர் ஏதோ அவருக்கு இதய நோய் இருந்திருக்கிறது, கூட்டத்துக்கு வந்திருக்காரு, அது பாவம் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா, அது விபத்துன்னு சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதை போய் பார்க்கல அப்படின்னு நிருபர்கள் கேட்கறாங்க. உடனே சொல்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் கூட்டத்துல ஒருத்தர் ஷாக்கடிச்சு செத்து போனார், அதுக்கு என்ன பண்ணாங்க? இதுதான் பதிலா? ஆனா இந்த பத்திரிகையாளருக்கு ரொம்ப அவசரம். என்ன, இப்போ நீதான சம்பவம் நடந்திருக்கு, 10 நாள் கழிச்சு அவங்க குடும்பத்தினரை பனையூருக்கு வர வச்சு கூப்பிட்டு பேசுவாரு, அதுக்குள்ள ஏன் இவர் அவசரப்படுறாரு? அதனால அவரை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பிடியிலிருந்து அவரை வர வேண்டும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவர் போக மாட்டாரு. ஆனா யாருக்காவது கல்யாணம் அப்படின்னா மட்டும் போவாரு தனி விமானத்துல. அவர் எங்க போனாலும் தனி விமானத்துல தான் போறாரு. ஏன்னா மக்களோட எல்லாம் டிராவல் பண்ற அளவுக்கு அவர் என்ன ஒரு சாதாரண மனிதனா? அவர் யாரு? வானத்திலேருந்து குதிச்சவர், புறாவுக்கு டிங்கு டிங்கு டிங்குன்னு பெல் அடிச்சவரு. அவரை போயிட்டு இந்த அற்ப மானிட பதரே
இப்படி நம்ம கூட எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்க முடியுமா? அதனால இது வந்து இது பாருங்க, இப்ப திமுக கூட எதிர்ப்பு தெரிவிச்சு நான் இது மாதிரி எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னு. அதே நேரத்துலதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சிறை தண்டனை அப்படின்னு செய்தியும் வந்திருக்குது. யாரை பார்த்து கேள்வி கேட்கறது? இன்னும் அப்படியே பதறி போயிட்டாங்க திமுக. ஐயோ விஜய் அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே. உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் விஜய பத்தி பேசாதா, புதுசா நீங்க பேச போறாங்க, நீங்க விடுங்க, ஏதோ ஒரு பேசிட்டாரு, அவ்வளவுதான், தமாஷா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டாரு. எல்லாம் சீமானோட போட்டி போட்டா என்ன பண்றது? அந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற யாரும் பண்ண முடியாது சிவா. சரி, எனிவே அது வந்து நம்ம தள்ளி வச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை. இப்ப இந்த விஜய் அவர்களின் சேலம் பேச்சு, அதுல ஏதாவது ஒரு மாற்றம் இல்லாட்டி ஒரு முன்னேற்றம் தெரியுறதா? அவர் வந்து அவருக்கு நீதி கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டது, என்ன அநீதிக்காக அவர் நீதி கேட்கிறார்? சோ இந்த மீட்டிங்லயாவது தாவேகாவோட கொள்கை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? வானாங்க, இதுக்கு பதிலா கமலஹாசனுடைய 10 ட்வீட்டை கொடுத்து நீ வந்து அரை மணி நேரத்துல கருத்து சொல்லணும், விளக்க உரை கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். தாவேகாவுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும், இமயமலைக்கு தான் போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாத ஒண்ணை பத்தி சொல்லுங்க அப்படின்னா என்னங்க சொல்லுது? அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? பதவிக்கு வரணும், நீதி கேட்டு வரேங்கிறாங்களே, அதுதான் அவங்க கொள்கைன்னு வச்சுக்கிட்டா எது அவங்களுக்கு அழைக்கப்பட்ட அநீதி? நீதியா? என்ன யார்கிட்ட போய் கேட்கறீங்க நீதியை? என்னத்த நீதி கேக்குறீங்க? யார்கிட்ட நீதி கேக்குறீங்க? கோர்ட்ல போய் கேக்குறீங்க. இன்கம் டாக்ஸ்ல நிதி கேக்குறாங்க, 1.5 கோடி ரூபாய் பெனால்டி போட்டுக்கிறோம் கட்டு அப்படின்னு. அவங்க கேட்கறது நிதி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? 2 வருஷம் லேட்டா நீங்க பெனால்டி போட்டுக்கிறீங்க. அதுல அந்த ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்தவர் அவரே சொல்றாரு வரி ஏய்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. ஆனா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பாருங்க, அது வந்து இன்டர்பிரிட்டேஷன்ங்க. இந்த ஒரு ஆபீசர் இப்படி ஒரு இது போடுவாரு, அதுக்கப்புறம் அப்பீல் போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. அவங்க கட்சியில இருக்கவரே வரி ஏய்ப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும் போது கார்த்தி சிதம்பரம் எதுக்கு இன்னத்துக்கு இவ்வளவு முட்டு குத்துங்கிறாரு இவரு? அதனால இங்க கொள்கைன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னி வரைக்கும் ஆசிச பாஜகன்ட்டாங்க, அப்புறம் திமுக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க, அதிமுக பத்தி பேசாம இருந்தாங்க, அதிமுக பத்தியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ பத்தி மட்டும் வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னி வரைக்கும் காங்கிரஸ் நம்ம கூட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறாங்க. ஏங்க சொல்றாங்களா, அது பாருங்க, எங்களுக்கு எல்லாம் யாரும் கூட்டணிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, நாங்களே தனியா ஜெயிப்போம். அதுல வேற ஒருத்தர் சொல்றாரு, பத்திரிகையாளராக இருந்து முட்டு கொடுப்பவராக மாறி இருப்பவர். 50% தொகுதிகள்ல 40%க்கு மேல அவங்க லீடிங்ல இருக்காங்களாம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனிமே எலெக்ஷனே தேவையில்லை. அப்புறம் எதுக்கு கூட்டணி? சரி, அப்ப 50% தொகுதிகள்ல 40%க்கு மேல இருக்கீங்கல்ல, ஒரே ஒரு அறிவிப்பு, நாங்க தாங்க தனியா ஆட்சி அமைக்க போறோம், எங்களுக்கு தான் வந்து மெஜாரிட்டி, எந்த கட்சியும் இனிமே வரக்கூடாது, நாங்க யாரையும் சேர்க்க மாட்டோம், தனியா நின்று சோலவா அடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்ல முடியுமா அவரால? கொடுப்பாரு விஜய். எப்பன்னு கேட்டீங்கன்னா, அவர் கையில அந்த A4 ஷீட் எல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, முன்னாடி வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு, யாராவது தெரியாம இப்படி டைப் பண்ணி கொண்டு போயிட்டு அதுல சொருகி விட்டீங்கன்னா அதையும் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. சிம்பிள். அதை மட்டும் யாராவது செஞ்சிருங்க, அவர் என்னென்ன படிப்பாருன்னு தெரியாது. இந்த சாணக்கியன்னு ஒரு படம், மலையாள படம், கமல்ஹாசன் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து திலகன் சிஎம் அவரை கலாய்க்கிறதுக்காக, அவரை கவுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சோக்கா பிளான் பண்ணி அவர் ஏதோ ஒரு விழாவில் பேசியிருப்பாருங்க. ஜெயராம் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அவரை விட்டு வேலை இல்லைன்னா என்ன, நாய் பிடிக்க போங்க, அதை பிடிக்க போங்க அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு காமெடி பண்ற மாதிரி, நீங்க சிஎம் வாய்ஸ்ல பேசுங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இவர் போயிட்டு, அது தூர்தர்ஷனா ரேடியோ ஸ்டேஷனான்னு தெரியல, அங்க வந்து அந்த கேசட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வச்சிருவாரு. அடுத்த நாள் வந்து அந்த உரை ஒலிபரப்பாகும் போது சிஎம்மோட ஃபேஸ் மட்டும் தெரியும், பட் வாய்ஸ் வந்து வேற வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேப்பர் அதுவாது வந்து இவங்க ரீப்ளேஸ் பண்றது, அது ஒரு வெளிநாட்டு சதின்னு கூட சொல்லலாம். இவருக்கு நீங்க பேப்பரை மாத்தி வச்சாலும் அதை படிச்சுட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட போய் நீங்க கொள்கை எல்லாம் கேக்குறீங்க, நீதி கேட்கறாங்களா? நீதி ஐடி டிபார்ட்மெண்ட்ல கட்ட வேண்டிய நிதியை முதல்ல ஒழுங்கா கட்ட சொல்லுங்க, அப்புறமா இவங்க நீதி கேட்கலாம். சார், மகளிர் உரிமை தொகை, சோ திமுக அரசு 3 மாசத்துக்கு தேர்ந்து தொகையை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம கூட போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த இது வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு வாக்கா மாறுமா? ஏன் கூட போட்டு கொடுத்திருக்காங்க? இப்போ எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது நாங்க இவ்வளவு சாதனை, இப்போ நீங்க எந்த சேனல் தமிழகத்துல இருந்துட்டு நீங்க எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் தமிழக அரசாங்கத்தோட விளம்பரங்கள், தமிழக அரசாங்கம், ஏன்னா அதுல அரசாங்க சின்னம் வருகின்றது. சோ அரசாங்கத்தோட விளம்பரம் தான் ஓடிட்டு இருக்கு. மனுஷங்களை விடுங்க, அந்த விலங்குகள், அந்த மனித குரங்கு, அதுக்கப்புறம் அந்த மத்த இது, அவங்களுக்கெல்லாம் கூட நாங்க வந்து நிறைய பண்ணிருக்கோம் அப்படின்னு இந்த அற்ப மானிட பதர்கள் நம்மள நாமே சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம எல்லா உயிரினங்களுக்கும் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா விளம்பரத்துல போடுறாங்க. கனவு கிராமத்துல இருந்து நாங்க படிக்க போறோம்னு சொல்றாங்க, அது மாதிரி வந்து என்னென்ன சொல்றாங்க.
அப்ப இவ்வளோ சாதனைகள் பண்ணிட்டாங்க. அப்ப மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படா எலெக்ஷன் வரப்போகுது, அப்படியே கொண்டு போயிட்டு சூரியனுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும் போது இது தேவையா? அப்ப எங்கேயோ ஒண்ணு உதைக்குது இல்ல சிவா. இப்போ நீங்கெல்லாம் வந்து பிட் அடிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. எக்ஸாம்ல நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் பிட் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ் என்கிற பாஸ்கியா அதுல வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிட் இருக்குன்னு தனியா ஒண்ணு பிட்டு வச்சிருப்பான் பாருங்க. படிச்சுட்டு போறவனுக்கு பிட்டு தேவையில்லை. பிட்டு எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொன்னா அவன் படிக்கலன்னு அர்த்தம். இதுல வேற இது தடை செய்ய பார்த்தாங்க. யார் தடை செய்ய பார்த்தாங்க? நாமளே சொல்லிக்க வேண்டியதுதான். சிவா நீங்க கூட சொல்லுங்க. அது மாதிரி வந்து இந்த தென்னவன் சேனலை நீங்க தடை செய்ய பாத்தீங்களா? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு தம்ப்நெயில வச்சிருங்க, தென்னவன் சேனலை முடக்குவதற்கு வெளிநாட்டு சதி அப்படின்னு ஒண்ணு போட்டு விடுங்க. கேட்டா அது மாதிரி சதி பண்ணாங்க, அந்த தடையெல்லாம் உடைச்சு நாங்க இதை ரிலீஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க. யார் வந்து கேட்க போறாங்க? யார் சதி பண்ணாங்க என்னன்னு உங்ககிட்ட எவிடன்ஸா கேட்க போறாங்க? அடுத்தது முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னா கோர்ட். இப்ப இதுக்கு முன்னாடி மாநிலங்கள்லாம் என்ன நடந்திருக்கு? பீகார்ல நடந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன முடக்குவதற்கு சரி? யாரை ஏமாத்துற வேற இது? நாமளே வந்து ஒரு எதிரியை கற்பனை பண்ணிக்க வேண்டியது. பாத்தீங்களா, எதிரி நிஜமாவே இருந்தா பரவாயில்ல, நாமளே கற்பனை பண்ணி வச்சுன்னு அவரை நாங்க முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க சாதனைகள்னு சொல்றதெல்லாம் சும்மாவா? அவ்வளவு சாதனை இருந்தா இது தேவையில்லையே. சரி, கொடுத்ததோட இல்லாம இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? அப்படியே ரகசியமா, அதாவது அந்த பணத்தை போட்டீங்கன்னா அது இத்தனை கோடி பேருக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். என்னங்க இது கம்ப்யூட்டர் நினைச்சுக்கிறாங்களா இல்ல வந்து புறா தபால் வச்சு கட்டிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்களா? பட்டன் அமைக்கினா கப்புன்னு போய் உழப்போகுதுங்க. என்ன ஆகும் தெரியுமா? அது வந்து பேங்க்ல எல்லாம் வந்து அவங்க பணத்தை ரெடியா வச்சிருக்கணும். ஏங்க என்னங்க இது என்னங்க சொல்றீங்க? எனக்கு அப்படியே தட்டினா அக்கௌண்ட்ல மாற போது ஏடிஎம்ல வந்து கேஷ் குறைய ரெப்ளனிஷ் பண்ணிட்டு இருக்க போறான். இது ரெகுலரா நடக்கிற விஷயம். எத்தனை கோடி தெரியுமா? அத்தனை கோடியும் வந்து அப்படியே எல்லாம் அவ்வளவு ரகசியமா பண்ணிருக்காங்க. என்னவோ இந்த பொக்ரான்ல நம்ம வந்து அமெரிக்காவுக்கு தெரியாம குண்டு வச்சோம் பாருங்க, அந்த லெவலுக்கு இவங்க ஃபயர் விட்டுங்கிறாங்க. இதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. இந்த அளவுக்கு நீங்க பில்டப் கொடுக்கணும்னு சொன்னா அப்போ உங்க சாதனைகள்லாம் சும்மாவா? அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா இப்போ ஊபியில வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்களா? குஜராத்ல கொடுக்குறாங்களா? காரணம் என்னன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு தெரியும் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லாட்டாலும் அவர் செஞ்சு நிற்கிறாரு. அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. குஜராத்ல இலவச மின்சாரமே கிடையாது, காசு கட்டி உங்களுக்கு முழுசா மின்சாரம் தர அப்படின்னு அவர் தான் மோடி சிஎம்மா இருக்கும்போது. அப்போ அந்த அளவுக்கு அவங்களால துணிஞ்சு சொல்லும் போது இவங்க வந்து 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம், எவ்வளவு தடைகளை மீறி கொடுத்தோம், உடைக்க பார்த்தாங்க, அடிக்க பார்த்தாங்க, ரகசியமா வச்சோம், இப்படி எல்லாம் பில்டப் கொடுக்கும் போதே அப்ப அந்த விளம்பரம் எல்லாம் பொய்ன்ற மாதிரி தோணுது. இதுல இன்னொன்னு மைனஸ் ஒன்று பெருசா இருக்குது சிவா. சரி, இப்போ நீங்க வந்து திமுக ஆதரவாளர் அப்படின்னா ஓகே, அந்த விளம்பரம் வருது, நீங்க பாக்குறீங்க, கை தட்டுறீங்க. யூடியூப் அப்படின்றது நம்ம பெரும்பாலானோர் இலவசமா தான் பாக்குறோம். யாரும் வந்து அந்த பெய்டு சர்வீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? அப்போ ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். என்னதான் நீங்க கட்சிக்காரர், அனுதாபி, ஆதரவாளராக இருந்தாலுமே எந்த வீடியோ திறந்தாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் வருமா வராதா? கட்சிக்காரங்களான உங்களுக்கே வந்து என்ன ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நியூட்ரல் வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு லிமிட் வேணும் எல்லாத்துக்கும். நீங்க பாட்டுக்கு ஒரேடியா எந்த சேனல் திறந்தாலும் இந்த விளம்பரம் அப்படின்னு சொன்னா அது பேக் ஃபயர் ஆக போகுது. அது அவங்களுக்கு புரியல. எரிச்சலத்தான். அதுவும் வந்து எலெக்ஷனுக்கு ஊருக்கு முன்னாடியே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த திமுகவுடைய விளம்பரங்கள் வரும். இந்த ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு காலத்துல ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பஞ்சாயத்து ராஜ் சொல்லி எப்ப திருப்பினாலும் வந்து இந்த ராஜீவ் காந்தி போட்டோவும் பஞ்சாயத்து ராஜ் தான் வரும். அதுவே வந்து இதுவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் போகுது. விடுங்க, 5,000 ரூபாய் கொடுக்குமா அப்படின்னு அதுக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஊத்துறாங்க. இந்த மாதிரி 9 மாநிலத்துல இது மாதிரி பண்ணாங்க, அதுல வந்து 5ல அந்த மாதிரி கொடுத்த கட்சி தோத்துச்சு அப்படின்னு வேற சொல்லி நிக்கிறாங்க. இப்ப இது 10வது ஆகும். 10ல 4 இல்ல வந்து 10ல 5 பாதியா அப்படின்றத எலெக்ஷன் தான் சொல்லணும். ஆனா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியா இருந்தாலும் இது அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாடு எங்க போறதுன்னு தான் எனக்கு யோசனையா இருக்கு. இப்படி காசை கொடுத்து ஓட்டு வாங்கலாம், இப்படி வந்து நம்ம உதவித்தொகை இல்ல அந்த தொகை இந்த தொகை உரிமை தொகை இப்படின்லாம் நம்ம பேரை வச்சு ஏதோ ஒரு பணத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு தான் ஜனங்க திருப்பி ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா அப்புறம் ஜனநாயகம்ன்றது என்ன ஆகுது? இஸ் இட் நாட் an unfair advantage to the ruling party? எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே திருமா மாதிரியான சிறிய கட்சி தலைவர்களா என்ன பெரிய கட்சிகளுக்கு இருக்கிற வசதிகள் தான் எங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க. இப்படியே போனா இப்ப சிறிய கட்சிகள்னு ஒண்ணுமே இருக்காது. அந்த ஆளுங்கட்சியுடைய அந்த ஆட்சியே தொடரும் அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த ஜனநாயகம்ன்றது கேலி கூத்து தானே போதே. நீங்க உட்காந்து இவிஎம்ன்றீங்க, அப்புறம் எஸ்ஐஆர் நீங்க எதெல்லாம் சொல்லி நிக்கிறீங்க.
இப்ப இதுக்கெல்லாம் யார் மணி கட்ட போறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப உங்க கருத்தை நீங்க சொன்னீங்க. இதே கருத்தை காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 5000 கொடுக்கறதுனால எந்த விதமான பயனும் எலெக்ஷன்ல இருக்காது அப்படின்னு அவங்க கூட்டணியில இருந்துகிட்டே இப்படி சொல்றாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய கூட்டணி ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. சோ திமுக கூட்டணியை விட்டு கை நழுவுறதா இல்லாட்டி திமுக கை கழுவ போகிறதா? பற்றி எரியுறதே, அவங்க யார் என்ன செய்ய போறாங்க? இப்ப காங்கிரஸோட பிளான் பி என்னன்னு நமக்கு தெளிவா புரியுது. திமுகவோட பிளான் பி என்னவா இருக்கும்? அது என்ன நினைக்கிறீங்க? அதாவது இவங்க 2 பேருக்குமே முதல்ல பிளானே கிடையாது. அப்புறம் தானே அது ஏவா பியா அப்படின்னு சொல்றது. ஆப்ஷன் அப்படின்றதே கிடையாது. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி சொன்னாருன்னு சொல்றீங்க. அதே கார்த்தி பி சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் பொதுவாவே மத்தவங்களும் இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆகும், அதுவாகும் இதுவாகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இது பெரிய வெற்றியை தேடி தராது அப்படின்னு சொன்னா அப்புறம் காங்கிரஸ் கட்சியில எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க? நாங்க 3000 கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இமாச்சல் பிரதேசத்துல அதை கொடுக்குறோம்ன்றாங்க, இதுல இதை கொடுக்குறோம்ன்றாங்க. அப்ப நீங்க ஆட்சி செய்யற மாநிலத்திலாம் இது மாதிரி பண்ணி நிக்கிறீங்க. இது தேர்தல் வெற்றியை தேடி தராதுன்னா எதுக்காக பண்ணி நிக்கிறீங்க? தேர்தல் வெற்றிக்காக தானே எல்லா கட்சிகளும் எல்லாத்தையும் பண்ணி நிக்கிறாங்க. நிஜமாவே உங்களுக்கு மாநிலத்து மேல அக்கறை, நாட்டு மேல அக்கறை, மக்கள் மேல அக்கறை இருந்தது அப்படின்னு சொன்னா அப்போ இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், மக்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இது பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு இலவசங்களை கொடுத்துட்டு நீங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப வேலை செய்யாது அப்படின்னு சொன்னா அது வேற ஒண்ணும் இல்லை. இங்க அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க திமுகவை அதிக சீட்டு வாங்கணும் அப்படின்னு. அதுக்கான ஆயத்த வேலைகள் தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. பட் திமுகவுக்கு இப்ப வேற வழியில ரொம்ப தூக்கி வச்சிருந்தாங்க அவங்க உயரத்துல, அதனுடைய பலனை இவங்க அனுபவிக்கிறாங்க. மற்றபடி இவங்க என்ன தாவேக்காவோட போனா என்ன பண்ணிடுவாங்க? திமுகவை தோக்கடிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஜெயிக்க முடியாது. விஜய் ஆட்சியில பங்கு கொடுக்கிறாரு. ஏங்க ஆட்சியில எங்க பங்கு கொடு? முதல்ல அவருடைய ஓட்டு சதவீதத்துல உங்களுக்கு பங்கு வருமா? அதை வச்சு நீங்க ஜெயிக்க முடியுமா? இதுதானே பெரிய கேள்வி. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு போது அப்புறம் நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னா அப்ப நான் கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு சிஎம் பதவியே கொடுக்குறேன்னு சொல்றேன், சேர்ந்துப்பீங்களா நீங்க? சும்மா ஒரு ஹைப், ஐயோ அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது தெரியுமா, அப்படியே எல்லாம் கரெக்ட் தாங்க. அவருடைய ரசிகர்கள் அப்படிதான் பேசுவாங்க. ரஜினி ரசிகர்கள் பேசாததா? அவரே இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஒதுங்கி போயிட்டாரு. இவருக்கு அது புரியல, கொஞ்சம் தலைகால் புரியாம ஆடுறாரு, அவ்வளவுதான். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் புரிஞ்சுதான், அவ்வளவுதான். அந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல அவங்க உறுதியா இருக்காங்க. இந்த சீட்டுன்றதெல்லாம் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் செகண்டரி. எப்படி பாஜகவுக்கு இந்த 26 சட்டமன்ற தேர்தல்ன்றது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஏன்னா இங்க ஜெயிக்கிறதுனாலயோ தோக்கிறதுனாலயோ 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஆறோ, 4 எம்எல்ஏ 0 எம்எல்ஏ ஆறோ, அவங்களுடைய அந்த நேஷனல் இதுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, எந்த இம்பாக்டும் இருக்க போறது கிடையாது. இருந்தாலும் அவங்க இங்க ஆட்சியை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கும் இதேதான். இங்க ஒரு 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வர்றதுனால அவங்களுக்கு பெருசா ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஆனா அவங்க ஆட்சியை கவுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, காங்கிரஸ் ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவையும் திமுக சாலிடா ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா 29ல காங்கிரஸ் யாரும் மதிக்க மாட்டாங்க. சிவா, புரியலையா அவங்களுக்கு? இப்பவாது ஏதோ 10 சீட்டும் கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. இந்த தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒத்ததா சீட்டு கொடுப்போம் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல கேட்டி விட்டாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் இந்த தேர்தல். அது என்னன்னா அது இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு. மறுபடியும் என்னுடைய கேள்வி இதுதான், நீங்க தான் அவ்வளவு சாதனைகள் பண்ணிட்டீங்களே, உங்க கட்சியில் இருக்கிறவங்களா அதானே சொல்லி நிற்கிறாங்க. திராவிட மாடல் 2.0 எப்ப வரும்னு காத்து நிற்கிறாங்க. இந்திரன் 2.0 அப்படின்ற மாதிரி. அப்படின்னும் போது காங்கிரஸ் எல்லா கட்சியும் வெளில போனாலும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல முடியலையே. அப்ப அங்கேயே எங்கேயோ உதைக்குது இல்ல. இவ்வளவு பண்ணியும் உங்களால தனியா நின்று ஜெயிப்போம்னு சொல்ல முடியலன்னா அப்ப பண்ணதெல்லாம் என்ன ஆச்சு? விளம்பரம் மாதிரி ஏமாத்துற வேலையா? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க சொல்லலாம், அது பாருங்க, கூட்டணி கட்சிகளை நாங்கள் அரவணைத்து செல்வோம், பாசாக்கா மாதிரி பண்ண மாட்டோம், என்ன வேணா சொல்லுங்க. இந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. கனிமொழி அவர்கள் அங்க டெல்லிக்கு போயிட்டு கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களை கூட பார்க்காம ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு பேசிட்டு எல்லாம் வந்தாங்க. அவங்க பேசிட்டு வந்த உடனே ஒரு 2-3 நாள் சைலண்டா இருந்தாங்க. இப்ப மறுபடியும் எல்லாம் ஆரம்பிச்சாங்க, சரமாரியா போட்டு தாக்குறாங்க. ஒரு நிர்வாகி பேசிக்கிறாரு இந்த மதுரையில் நடந்த இதுல, இந்த மாதிரி என்ன இவங்க ஆட்சியில பங்கு கொடுக்கலாம், நம்ம விஜய் இருக்குதுங்க அங்க போலாங்க அப்படின்னு பேசி நிற்கிறாரு. இவர் என்ன நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. உங்களால் நாங்கள் பழி சுமந்தோம், ஈவிகே இளங்கோவன் அவர்கள் ஒரு காலத்துல சொன்ன வார்த்தை அது. இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி நிற்கிறாங்க. அப்படியும் இவங்க வேற வழி இல்லாம கூட்டணியில இருக்காங்கன்னு சொன்ன அப்ப நிஜமாவே அவங்க சாதனைகள்னு சொல்ற விஷயங்கள் மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை.
ஏதோ விளம்பரம் பாத்தீங்களா, இந்த சோப்பை போட்டீங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு ஆயிருவீங்க, இந்த கிரீமை தடவீங்கன்னா நீங்க வந்து வெள்ளை வெள்ளையர்னு ஆயிருவீங்கன்னு ஏமாத்துற மாதிரிதான் விளம்பரம் பண்ணிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. நிஜமாவே அவங்க சாதனை மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, ராகுல் காந்தி இந்த மாதிரி நாங்க உங்ககிட்ட வந்து பேசிட்டு வந்துக்கிறோம், அதோ இங்க வந்து கவிதா இன்னைக்கு கனிமொழி அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, இருந்தாலும் அவங்க கட்சிக்காரங்க இப்படி எல்லாம் பேசினுக்கிறாங்க, தேவையில்லை நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? நம்ம சாதனை மேல நம்பிக்கை இல்ல, அப்புறம் தானே வந்து நம்ம மத்தவங்களை நம்புறது சிவா. இப்ப நம்ம என்டிஏ பாஜக சைடுக்கு வருவோம். சோ ஆர்எஸ்எஸ் சீனியர்களோடு தமிழக தேர்தல் பொறுப்பாளர் BL சந்தோஷ் கலந்து ஆலோசித்திருக்கார். அதன்படி இப்ப 2-3 நாளா வர நியூஸ் என்னன்னா, திரு அண்ணாமலைக்கு சக்தி கேந்திர பிரமுக் அப்படிங்கிற ஒரு பதவி நியமிச்சிருக்கிறதாகவும், அந்த சக்தி கேந்திர பதவினா என்னன்னா, ஒரு சக்தி கேந்திரத்துக்கு ஒரு 4-5 வாக்குச்சாவடிகள் வரும் தமிழ்நாட்டுல. அந்த வாக்குச்சாவடிகளுக்கெல்லாம் தொகுதி நிர்வாகிகளையும் அவங்களை இணைக்கிற ஒரு பாலமா சக்தி கேந்திரங்கள் இப்ப செயல்படுறது. சோ அந்த மாதிரி தமிழகத்துல இருக்கிற சக்தி கேந்திரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 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 பொறுப்பான அதுக்கான ஒரு தலைமை பதவியில அண்ணாமலைக்கு அந்த பதவி கொடுத்திருக்கிறதா 2-3 நாளா நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம்டா வராத காரணம் நயினா நாகேந்திரன் அதை தனிப்பட்ட முறையில அதை தவிர்க்க நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. சோ இப்போ வந்து அண்ணாமலைக்கு இந்த புது பதவி கொடுத்திருக்காங்களா? இந்த பதவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் 52 72 ஒரு குழு போட்டாங்க பாருங்க, ஆளுக்கு ஒரு 6-5 தொகுதி அப்படின்னு. அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கல. பாருங்க, அவரை ஃப்ரீயா ஆட விடுங்க. எதுக்கு வந்து நீங்க திருப்பி பதவி பொறுப்புன்னு போட்டு அவரை கட்டி போடுறீங்க? அவரு தமிழகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணணும். அதை விட்டு நீங்க வந்து இந்த சக்தி கேந்திரம், அது இவரு இந்த பொறுப்பாளரு, அந்த 4 பேர், இதெல்லாம் என்னன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு பாஜக பின்னாடி ஏராளமான பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து RSSனா என்னன்னு தெரியாது, சக்தி கேந்திரம்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சவெல்லாம் அண்ணாமலை. அதுக்காகத்தான் அவங்க வந்துக்கிறாங்க. அவங்களாண்ட போயிட்டு இவரு மாதிரி வந்து RSSல இங்க எது கொடுத்துறேன். RSSல எதுக்குங்க இவருக்கு நீங்க பொறுப்பு கொடுக்குறீங்க? இவருக்கும் RSSக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் திருப்பி இந்த தப்ப பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியல. இஃபட்டால் இந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து இந்த நேரத்துல பொறுப்பை கொடுக்கறது, நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்றேன். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு தமிழ்நாட்டுல வந்து NDAவை ஜெயிக்க வைக்கணும். இதுதான். இதோட ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. இந்த பொறுப்பை சொதப்புற மாதிரி நீங்க எதையாவது பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் 26 தேர்தலுக்கு அப்புறம் மக்களுடைய வெறுப்பு தான் உங்க மேல வந்து நிக்கும். அதுக்கப்புறம் உங்க மூஞ்சில எல்லாம் பூசப்படும் ஒரு பெயிண்ட் கருப்பு. நம்ம காங்கிரஸ் சைடுல அவங்க வந்து ஒரு தன்னுடைய பார்கெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு நினைச்சாலும், அவங்க ஆட்சியில பங்குங்கிறத ரொம்ப வந்து பலமான குரலா எடுத்து வைக்கிறாங்க. பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ NDA சைடுல இருக்கிற பாஜக இதை பத்தி வந்து தன்னுடைய கூட்டணி தலைமையில இருக்கிற அதிமுக இதை பத்தி கேட்கல. அது கூட இல்லாம நாங்க எதையுமே கேட்கல அப்படின்னு வந்து நயினா நாகேந்திரன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸோட பாஜக தான் சக்தி இருக்கு, பல மாநிலங்கள ஆள்றது, மத்தியிலயும் ஆள்றது. அவங்க ஏன் இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? நல்லா கேட்டீங்க கேள்வி. இப்போ காங்கிரஸுக்கு பாத்தீங்கன்னா 3-4% ஓட்டு இருக்கும் தமிழகத்துல. தனியா நின்று அவங்களால டெபாசிட் கூட வாங்க முடியாது. 2014 தேர்தல்ல அது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் டெபாசிட் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பாஜகவுக்கு வந்தீங்கன்னா இவங்களும் ஒரு 2.5%, 2.3% இப்படிப்பட்ட ஒரு கட்சியா தான் இருந்தது. டெபாசிட்டோட வாங்க முடியாது அப்படின்ற நிலைமை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்னு சொன்னாங்க. ஆனா 2024 பாத்தீங்கன்னா அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கின்றார்கள். 11.something% ஓட்டு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 13 தொகுதியில நினைக்கிறேன் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுகின்றார்கள். அப்போ காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் 4வது இடத்துக்கெல்லாம் போன கட்சி, இவங்க 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க பாராளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 13 இடங்கள்ல அப்படின்னு. அப்போ அந்த 4%க்கு கம்மியா ஓட்டு இருக்க கட்சி, ஒரு தொகுதி தவிர மற்றதெல்லாம் டெபாசிட் வாங்க முடியாத கட்சி, பல மாநிலங்கள்ல ஆட்சியை இழந்து ஒரு காலத்துல வந்து எதிர்கட்சி தலைவராகிறதுக்கு கூட அந்தஸ்து இல்லாத கட்சி, இப்ப விரைவிலேயே வந்து ஒரு செஞ்சுரி தோல்விகளில் போடக்கூடிய ஒரு தலைவரை கொண்ட ஒரு கட்சி, அவங்களே வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களுக்கு இவ்வளவு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு அப்படியே இன்னாண்ட பக்கம் இருக்கிற பாஜக எண்ணிக்கை முக்கியமில்லை, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது எங்க கொண்டு போய் முட்டிப்பீங்க? நீங்க சீட்டு கூட நீங்க கொடுக்கறத கொடுங்க,
அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏன் இந்த அளவுக்கு படுத்தே விட்டான் ஐயா அவன் அப்படின்ட்டு அந்த தியாகு அந்த புலிகேசியை பார்த்து சொல்வாரு. அந்த மாதிரில இருக்குது. அப்புறம் பாஜக ஆதரவாளர்களுக்கு கோபம் வருமா வராதா? இத கேட்டா உடனே நீங்க எல்லாம் வந்து ராபிட் டாக்ஸ், வார் ரூம் வாரியர்ஸ் அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. காங்கிரசுக்கு அவரு மாணிக் தாகூர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து அந்த தன்மானம் இருக்கின்றது, ரோஷம் இருக்கு அப்படின்லாம் அவர் பேசிட்டு இருக்காருல்ல. நீங்க இதை மாதிரிலாம் பண்றீங்கன்னா என்ன பண்றது, எங்களுடைய இதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. காங்கிரஸ்ல நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க யாராவது குரல் கொடுத்தா கட்டம் கட்டி போடுறாங்க. இன்னும் நீ இது மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு. இதுதான் எல்லாருக்கும் கடுப்பாகுது. பாருங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை அது வந்து மேலிடத்துல நடத்துவாங்க, இல்ல அவங்க யாரையோ நாமினேட் பண்றாங்க, அவங்க பேசுறாங்க, இது சீட்டுன்றதெல்லாம் அப்ப பேசட்டும், கரெக்ட். இதை நான் தப்புன்னு சொல்லல. ஊடகத்துல ஆளுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, வந்து 10 சீட்டுன்னுவாங்க, 20 சீட்டுன்னுவாங்க, அதுக்கு மேல எங்க கொடுக்கறதுன்னுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து 80 சீட்டு 90 சீட்டுன்னுவாங்க. ரைட், அது வந்து கருத்து சுதந்திரம், யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. ரெண்டுத்தையும் விட்டுட்டு எடுத்த உடனே வந்து எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு நீங்களே சொல்லி போட்டீங்கன்னா அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை மேலிட பார்வையாளர்னு ஒருத்தர் வர, என்னங்க நீங்க அவரு நைனாரே சொல்லிட்டாரு எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு, ஏதோ கொடுக்கறத வாங்கிட்டு போங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? எதுக்கு ஊருக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசணும்னு சொல்றேன். ஊடகத்துல பேசுறவங்கள விட்டு தள்ளுங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்களே இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து போக மாட்டாங்களா இல்லையா? சரி, இந்த கூட்டணியில ஏன் வந்து இந்த பெரிய கட்சிகள் நாசமா போகுதுன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ்ல கரெக்டா சொன்னாங்க, கூட்டணி அப்ப வந்து நீங்க வந்து எவ்வளவு தொகுதி கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கிக்கணும். 10 கொடுக்குறாங்க, 20 கொடுக்குறாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அதுவும் அந்த 20 அப்படின்றதும் இப்போ ஒரு சில வெரி ரேர் அந்த தொகுதிகள் மட்டும்தான் கண்டினியூஸா அவங்களுக்கே கொடுப்பாங்க, இல்லாட்டா மாத்திக்கினே இருப்பாங்க. கட்சிக்காரங்க யார் வேலை செய்வான்? அப்புறம் நான் பாட்டுக்கு 5 வருஷம் கட்சியில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கட்சியை மக்கள் கிட்ட கொண்டு போனோம், என் மூஞ்ச மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு ஃபெமிலியரைஸ் பண்ணணும், சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு காத்துந்தா இந்த தடவை வந்து 12 சீட் தான் கொடுக்குறாங்கப்பா அப்படின்வாங்க. அந்த 12ல இது வராது. அப்புறம் நான் 5 வருஷம் வேலை செஞ்சதுல என்ன சும்மாவா கோபால்? ஒருத்தரும் வேலை செய்ய மாட்டோம். அப்புறம் யாருமே வேலை செய்யலன்னா கட்சி எங்க இருந்து வளரும்? அந்த பெரிய கட்சியோட தயவுல அவங்க கொடுக்குற சீட்டு பிச்சை போடுவது, அப்படிதான் நான் சொல்றேன். அதை வாங்கிக்கணுங்க, சரிங்க ஏசம்மா, இப்படித்தான் போனோம். இதை மாத்தணும்னு நினைச்சா உடனே வந்து பாத்தீங்களா இவர் வந்து கட்சிக்கு எதிராக வேலை செய்யறார், அவர்கிட்ட காசு வாங்கிட்டார், இவர்கிட்ட வேலை போயிட்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாம் உருப்படுறதுக்கு வழியா? சார், இப்ப தேமுதிக அவங்கள எடுத்துப்போம், அவங்க வந்து கூட்டணியை பத்தி ஆமா 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 தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, மறந்தே போயிட்டு. சொல்லுங்க. அவங்க வந்து கூட்டணியை பத்தி கவலைப்படாட்டியும் வேட்பாளர் விருப்ப மனுவை வந்து பெற ஆரம்பிச்சுட்டாங்க. அதே சமயத்துல பிரேமலதா அவங்க சொல்றாங்க, தேமுதிக தனித்து போட்டியிட்டால் 234 தொகுதிகளிலும் வெற்றி அடைவார்கள். அப்படின்னா அவங்க கூட்டணி போகாம தனியா அனுக்க போறாங்களா? என்ன சொன்னீங்க? ரிப்பீட். 234 தொகுதிகளிலும் அவங்கதான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். ஏங்க நிஜமா சொல்றீங்களா இல்ல சும்மா ஏதாவது கலாய்க்கிறீங்களா? நான் செய்திகள்ல வந்து சொல்றேன். அப்புறம் எதுக்குங்க நீங்க வந்து நாங்கள் இருக்கும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும், எங்களுக்கு வந்து அவசரமே இல்லை, வந்து எல்லா இடத்துலயும் நாங்க கேட்டுட்டு இருக்காங்க, நாங்க தான் இன்னைக்கு வந்து பேசு பொருளாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க பேசு பொருளா மாறி இருக்காங்களா என்னவோ தெரியல. அது பேசு பொருள் அப்படின்னா 2 விதமா சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு நல்லா நடிக்கிறீங்க, இப்போ நம்ம ரஜினி கமல் எடுத்துக்காங்க, அதுக்கப்புறம் தனுஷ் அஜித் இது மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க, அந்த படங்கள் வரும்போது அது நடிப்பு அப்படின்றத பத்தி பேசுவாங்க. அப்படி பேர் வாங்குறவர்கள் ஒரு பக்கம் உண்டு. அதுக்கப்புறம் இந்த பூசணிக்கா ஸ்டாரு புடலங்கா ஸ்டாருன்னு சில பேர் வராங்க தெரியுமா, அதெல்லாம் பார்த்த உடனே வந்து எல்லாரும் கழுவி ஊத்துவாங்க. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. பாத்தீங்களா, நாங்க தான் பேசு பொருள் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. இதுல நீங்க எந்த விதமான பேசு பொருள் ஆக போறீங்கன்றது உங்களுடைய சாய்ஸ். நீங்களும் வந்து ஒரு வெண்டக்கா ஸ்டார் ஆக போறீங்களா, இல்ல நிஜமாகவே சூப்பர் ஸ்டாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதை யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. 234 தொகுதி பரவாயில்ல, அந்த அளவுல வந்து தாவேக்காவது கொஞ்சம் அமுகி வாசிக்கிறாங்கன்னு சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு 50% தொகுதிகள்ல 40% லீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 117 தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரேடியா 234. சரி, இது ஒரு 234, தாவேகா ஒரு 117, எவ்வளவு ஆச்சு? 251, 351, திமுக ஒரு 200, 551, இவங்க வந்து 210 சொல்றாங்க, 761. அது பஞ்சாயத்து எலெக்ஷன் வச்சாதான் நடக்கும்னு நினைக்கிறேன். 234 ஜெயிக்கிறது தேமுதிக. அதுக்கு ஒன்னும் வருஷம் இருக்குது. யாராவது போய் சொல்லிட்டு வாங்க, என்ன இது இவங்களுக்கு எல்லாம் கொள்கைன்னு வேற ஒண்ணு இருக்குதா?
யாரு அதிக கொடுக்குறாங்க சீட்டு, வேற ஒண்ணும் இல்ல, அவங்களோட சேர போறாங்க. இதுக்கு கொள்கை வேற ஒரு பேச்சா இவங்களுக்கு. அதாவது கட்சின்னு ஒண்ணு பேரை வச்சுக்கின்னு ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கின்னு கேப்டன் அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னால முடிஞ்ச உதவிகளை அவர் பாடி செஞ்சுட்டு இருந்தாருங்க. சோ உண்மையா மக்கள் சேவை அப்படின்ற நோக்கத்துக்காக அரசியலுக்கு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரெல்லாம் வந்து நீங்க காசு பணம் பண்றதுக்கு வந்தாரெல்லாம் ஒரு பய சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச கட்சியை வச்சுக்கின்னு அந்த யாரு அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி, நாங்களுக்கு ஒண்ணு அவசரம் இல்ல, நிதானமா பேசுவோம் அப்படின்னா யாருமே கண்டுக்கல. எப்படி தாவேகா வந்து எல்லாரும் தள்ளி விட்டாங்களோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு தேமுதிக போன எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க, அமமுகவோட போய் சேர்ந்தாங்க. ஒரே நேரத்துல 2 கூட்டணிகளோட பேரம் பேசுவது கேட்டா இதுல என்ன தப்பு, மத்தவங்க எல்லாம் பேசலையா, நாங்க என்ன பேரம் பேசணும், எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் கொள்கைலாம் நீங்க பேசாதீங்க, யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி, அவங்க தான் நல்ல கட்சி அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதுல வந்து நீங்க கொள்கைன்னு என்னத்தை பேசினீங்க, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? நாளைக்கே இன்னொரு கட்சி வந்து அன்னைக்கு போன தடவை அமமுக கொடுத்தாங்க நிறைய சீட்டு, இந்த தடவை மன்சூர் அலிகான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பாருங்க, கேப்டனும் நானும் வந்து அது என்ன படம், அது கேப்டன் பிரபாகர், ஆமா அந்த படத்துல ஒன்னா நினைச்சுக்கிறோம், அதனால நாங்க கூட்டணி சேர்றோம், உங்களுக்கு வந்து 180 சீட்டு கொடுக்குறாங்க, போய் சேர்ந்துருவீங்களா நீங்க? எனக்கு இந்த எலெக்ஷன் அப்படிதான் ஆகும் போல இருக்குது. யாரும் சேர்த்துக்க போறது கிடையாது அவங்கள, இவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்க போறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒன்னும் அவசரம் இல்லை, நிதானமாக கூட்டணி பத்தி பேசுவோம் அப்படின்னு. காமெடி பண்ணாதீங்க, ஏதாவது சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது வந்து அது சரி, அப்பப்ப நமக்கும் கொஞ்சம் காமெடி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காமெடியை தேமுதிக பண்ணிட்டு இருக்காங்க, விடுங்க. நன்றி, நன்றி சார். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள், ஆவலுடன் படிக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி. நன்றி சிவா, நன்றி நன்றி.